ஃபார் த லைட் ஹார்ட்டட் பீப்புள். பயங்கர எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் தான் படம். ஸோ ஆஸ் அ மூவியாக நம்ம பார்த்தோன்னா லாஜிக் யூஜிக்லாம் இல்லாமல் மூவியாக பார்த்தோன்னா இட் டெஃபினெட்லி என்டர்டெயின்ஸ். பட் மாரலி எனக்கு வந்து இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு அதாவது இந்த படம் வாட் இட் கன்வேஸ்னால் இட் டெஃபினெட்லி டசன்ட் கன்வே த ரைட் திங். படம் அப்படி தான் போகுது. இன்னொன்று என்னென்னா எனக்கு அதாவது பண்ணுற வயலன்ஸ்க்கெலாம் அவ்வளோ விசில்ஸு கிளாப்ஸும் என்னடா, அதாவது ஒரு நல்ல இதில் கூட ஒரு போலீஸ்காரரை கொல்றாரு, தம் அடிக்கிறாரு, அதுக்கெலாம் தான் விசில் அப்படி பறகுது. பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட எண்டிங்கில் லாஸ்ட்லேயும் வந்து படம் என்ன கன்வே பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இட் டசன்ட் சிட் ரைட் வித் மீ. ஸோ பட் அகைன் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் யோசித்தேன். வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அப்படி இல்லாமல் ரெகுலராக பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு அது வந்து ஒரு நெகட்டிவாகவே தான் இருந்தது. எனக்கு தோணுச்சு அந்த படத்தில். பட் தட் அப்பார்ட் அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் தட் அப்பார்ட் ஒரு மூவியாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி என்டர்டெயின்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் டு எண்டு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, எங்கேயுமே போர் அடிக்கலை. என்னென்னா அதாவது கொஞ்சம் கிளீஷேடாக இருந்துச்சு சீன்ஸ்லாம். இவர் வந்து எப்போ பார்த்தாலும் தம் அடிக்கிறது, அந்த மோஸ்ட்டாக ஒரு லோக்கி படம் ஃபுல்லாக தம் அடிக்கிற சீன்ஸ் தான். அதெல்லாம் மேபி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நாட் தட் அது மைனஸான்னு சொல்ல, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெப்படேட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஓவரால் ஆஸ் அ மூவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் டஸ் இட் என்டர்டெயின். டெஃபினெட்லி நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு, நல்ல என்டர்டெய்னர். பட் ஆஸ் அ மெசேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் ஓரியன்ட், ஐயோ இந்த படம் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படிலாம் யோசிக்குது. இப்போ மலையாளத்தில் மார்க்கோன் வந்து வைலன் அதாவது அது பண்ணும்போதே சொன்னாங்க மோஸ்ட் வைலண்ட் மூவி அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படம். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் இப்படி வைலன்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ லைக்வைஸ் சிமிலர், ஐம் நாட் கம்பேரிங், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து பியூர் அண்ட் பியூர் ரத்தம் தெரிக்க ஒரு ஆக்ஷன் படம் இது. ஸோ இட்ஸ் எ நைஸ் என்டர்டெய்னர். இப்போ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் போரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக ஸ்டார்ட் டு எண்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து ஒரு தியேட்டரில் போய் படம் பார்த்தா படம் என்ன பண்ணோமோ இதை படம் கண்டிப்பாக வந்து. So that's about it, guys. That's my review for DC. I'll see you guys in another review. Till then, take care. Bye bye.